அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ் இலக்கியத்தில் 10வது பாடம் சமய முன்னோடிகள். ஃபர்ஸ்ட் திருஞான சம்பந்தர். முதல் 3 திருமுறைகள் எழுதுனது இவர் தான், திருஞான சம்பந்தர் தான். எதுலனா 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகள், அதில் முதல் 7 திருமுறைகள் தேவாரம்னு அழைக்கப்படும். அதனால் 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளும் தேவாரத்தில் முதல் 3 திருமுறைகளும் திருஞான சம்பந்தர் தான் எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் 2வது திருமுறை தான் மயிலாப்பூர் பதிகம். மயிலாப்பூர் பதிகம் எந்த திருமுறையிலிருந்து இருக்குன்னு கேட்டாங்கன்னா 2வது திருமுறை அப்படின்னு சொல்லணும். திருஞான சம்பந்தரின் பாடல்கள் பெரும்பாலும் இசை பாடல்களாக இருக்கும். இவங்க மயிலாப்பூரின் சில சிறப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா மடலார்ந்த தெங்கின் மயிலை, இது எந்த ஊரை குறிக்குதுன்னு சொல்லிட்டு கூட கேட்பாங்க, மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது மயிலை பதிகத்தில் காணப்பெறும் விழாக்கள், ஐப்பசி பொறுத்துக்களை கூட கேட்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இது எந்தெந்த மாதத்துக்கு பொறுத்துக்க அப்படின்னு கூட கேட்பாங்க. ஒரு டைம் எல்லாம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. திரு மயிலாப்பூர் பதிகம் இது நம்ம பார்த்தது தான், 2வது திருமுறைகளில் வரும். இந்த மாதிரி 2 லைனை கொடுத்துட்டு இது எந்த நூலில் வருது, இல்லை எந்த ஆசிரியர் எழுதுனது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து சுந்தரர். இவர் நம்பியாரூரார் அல்லது தம்பிரான் தோழர், இவருடைய வேறு பெயர்கள். இவர் 7ஆம் திருமுறையை எழுதியிருப்பார். தேவாரத்தில் 7ஆம் திருமுறைகளும் 12 திருமுறைகள்லையும் 7வது திருமுறையும் இவர் தான் எழுதியிருப்பார். தேவாரத்தை தொகுத்தவர். தேவாரம்னா முதல் 7 திருமுறைகள் தான் தேவாரம்னு பார்த்தோம். அதை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தா நம்பியாண்டார். நம்பி இவர் எழுதின வேறு சில பாடல்கள் திருத்தொண்ட தொகை, கேதார பதிக பாடல், இதெல்லாமே இவர் எழுதின வேற நூல்கள். பதிகம்னா 10 பாடல்கள். இந்த பதிகம் இருக்கு இல்லைங்களா, 10 பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தரும். தே கூட்டல் ஆரம், தேவாரத்தை 2ஆ பிரிச்சிருக்காங்க. தே கூட்டல் ஆரம் பிரிக்கலாம், தே கூட்டல் வாரம்னு பிரிக்கலாம். தே கூட்டல் ஆரம்னா இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை பின் பொருள். தே கூட்டல் வாரம்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள். நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற பாடலை கொடுத்துருக்கோம். இது மாதிரி 2 லைனை கொடுத்துட்டு கேட்பாங்க, இல்லை கடைசி லைன் 2 லைனை கொடுத்துட்டு கேட்பாங்க. ஒன்று எழுதுனது யாரு, ஆசிரியர் பேர் என்னன்னு கேட்பாங்க, இல்லை எந்த நூலில் வருதுன்னு கேட்பாங்க, அவ்வளோதான். அடுத்தது மாணிக்க வாசகர். இவர் எழுதின நூல்கள்லாம் திருக்கோவையார், திருவெம்பாவை, திருவாசகம் சொல்லிட்டு இந்த மாதிரி நூல்கள் எழுதியிருப்பாரு. திருவாசகம் 8வது திருமுறையில் வரும். 12 திருமுறைகள்ல 8வது திருமுறை எழுதுனது யாருன்னா மாணிக்க வாசகர். இவர் சைவ சமய குறவர் 4வரில் ஒருவர். அப்ப சைவ சமய குறவர் எத்தனை பேர்னு கேட்டா 4 பேர். அதுல ஒருவர் தான் நம்ம மாணிக்க வாசகர். இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா திருவாரூரை சேர்ந்தவர். ஒரு தலைமை அமைச்சராக பணிபுரிஞ்சிருப்பார். யாருன்னா அரிமர்த்தன பாண்டிய மன்னனிடம் தலைமை அமைச்சராக பணிபுரிஞ்சிருப்பாரு. திருவாசகம் நூலை பற்றி பார்ப்போம். திருவாசகம்னா சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு. அடுத்தது 51 திருப்பதிகங்கள், 658 பாடல்களும் 38 சிவதலங்களும் இந்த பாடல்ல இருக்கும். இதில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சது யாருன்னா ஜிஇஓ. நமக்கு பொதுவாகவே ஆங்கில மொழிபெயர்ப்புன்னு வந்தாவே ஜிஇஓக்கு தான் வருவார். இருந்தாலும் ஒரு இதுக்காக. அடுத்தது கோயிலில் சுடுகாடு கொல் புலித்தோல் நல்ல ஆடை, இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, யூன்னு வருது, கோலால் ஆளால், இந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறது தான். இந்த மாதிரி 2 லைனை கொடுத்துட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. மேக்ஸிமம் இப்போலாம் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. 2 லைனை கொடுத்துட்டு எந்த நூலில் வருது, இல்லை ஆசிரியர் யார், இந்த மாதிரி கேட்குறாங்க. அடுத்தது திருமூலர். திருமூலர் 10ஆம் திருமுறை எழுதினவர். திருமந்திரம். திருமந்திரம்னா தமிழ் 3000 அப்படின்னு இன்னொரு பேரும் இதுக்கு உண்டு. தமிழ் 3000 இதுல இருக்கு. 3000 பாடல்களை கொண்டதுனால தமிழ் 3000ன்னு சொல்றோம். எந்த நூலை? திருமந்திரம். அது 12 திருமுறைகள் எத்தனாவது திருமுறை சேர்ந்ததுன்னா 10ஆம் திருமுறை. திருமூலர் 63 நாயன்மார்களையும் 18 சித்தர்களிலையும் ஒருவராக கருதப்படுகிறாரு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார்னா திருமூலர் தான். இதே மாதிரி படமாட நடமாட இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம ஒன்றே குலம்னால அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். அடுத்தது குலசேகர ஆழ்வார். 5ஆம் திருமொழியை எழுதினது யாருன்னா குலசேகர ஆழ்வார். இவர் பெருமாள் திருமொழி என்னும் நூலையும் இவர் தான் எழுதியிருப்பாரு. மொத்தம் 105 பாடல்கள். பெருமாள் திருமொழியில 105 பாடல்கள் இருக்கும்.
12 திருமுறைகள் வேறங்க, திருமொழிங்கிறது வேற. ஆழ்வார்கள் எழுதியிருப்பாங்க, 12 ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க, அது 12 திருமுறைகள். இவர் வந்துட்டு 8வது நூற்றாண்டை சேர்ந்தவர். யாருன்னா குலசேகர ஆழ்வார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் வீழா துயனும் வித்துவ கோட்டம்மா நீ ஆள உணதரல பார்ப்பேன் அடியேனே. அடுத்தது ஆண்டாள். திருப்பாவை, நாச்சியார் திருமொழி எனும் நூல்களை எழுதின ஆண்டாள். நாச்சியார் திருமொழி 143 பாடல்களை கொண்டது. இதில் 6ஆம் திருமொழி, 12 ஆறுபால்கள் எழுதின 6ஆம் திருமொழி வந்துட்டு ஆண்டாள் எழுதியிருப்பாங்க. சூடி கொடுத்த சுடர்குடி யாருன்னு கேட்டால் ஆண்டாள் தான். சூடி கொடுத்த சுடர்குடி, இவர் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள். வெண்ணு யாருடைய வளர்ப்பு மகள் ஆண்டாள்னு கேட்பாங்க. இல்லைன்னா பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் யார் அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு இந்த மாதிரி பாடல் கொடுத்துருக்கோம், இது யாருடைய ஆசிரியர்னு கேட்டால் நம்ம சொல்லணும் ஆண்டாள் தான் இந்த நூலின் ஆசிரியர், எந்த நூலில் வருது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் வந்துட்டு நமக்கு மணிமேகலை தான் அவர் எழுதிட்டு போயிடுறதுனால அவரை பற்றி படிக்கிறத விட மணிமேகலை நூலை பற்றி படிச்சிட்டோம்னாவே அவரை பற்றி படித்த மாதிரி தான். ஆல்ரெடி பெருங்காப்பியங்கள்லேயே நம்ம பார்த்துருப்போம், இருந்தாலும் ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கிறோம். மணிமேகலை துறவு எனும் நூலை எழுதியிருப்பாரு. தமிழ் காப்பியம், பெண்மையை புதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம், இதெல்லாமே மணிமேகலையின் இன்னொரு பெயர்கள். 30 காதைகள் இருக்கும். முதல் காதை விலாவரை காதை. இது மாதிரி பௌத்த சமய சார்புடையது. கேட்பாங்க சமண சமயமா, சமய சமயமா, சைவ சமயமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டு பௌத்த சமய சார்புடையது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சில இதில் தான் நம்ம கன்ஃபியூஷன் ஆகுமே. மதுரை கூலவாணிகம் சீத்தலை சாத்தனார். சாத்தன் தான் இவருடைய இயற்பெயர். பிறந்தது வந்துட்டு திருச்சியில இருக்க சீத்தலை. ஒரு வாழ்க்கை எப்படின்னா மதுரையில கூலம், அதாவது தானிய வணிகம் செஞ்சு வருவார், அதனால கூலம் வாணிகம் அப்படின்னு சொல்றாங்க. இளங்கோவடிகள் வந்துட்டு தண்டமிழ் ஆசான் நன்னூர் புலவன் இவரை சொல்லியிருப்பார். ஏன்னா இளங்கோவடிகளை சிலப்பதிகாரங்கள தோன்றது இவர் தான். மணிமேகலையின் கதை சுருக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, மணிமேகலை வந்து பூம்புகார் நகரை சேர்ந்தவள். மணிமேகலா தெய்வம் வந்துட்டு ஒரு மணிப்பல்லவ தீவுக்கு கூட்டிட்டு போயிடும். தீபத்திலகை வந்துட்டு தீவையும் புத்தகுடியும் காவல் செய்பவள். கோமுகி வந்துட்டு பூக்கள் நிறைந்து விலகும் பொய்கை. அமுத சுரப்பினா என்னன்னா வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் தோன்றும். இது வந்துட்டு ஆபுத்திரனின் கையில் இருந்தது தான் அமுத சுரப்பி. அமுத சுரப்பியில ஃபர்ஸ்ட் உணவு வெட்டது யாருன்னா ஆதிரை. அமுத சுரப்பியில சாப்பாடு போட்டோம்னா அது குறையவே குறையாது. அடுத்து விலாவரை காதை. மணிமேகலை விலாவரை காதை நம்ம புக்ல இருக்கிறத அப்படியே கொடுத்துருக்கோம். முன்ன சொன்ன மாதிரி தான் அந்த லைனை கொடுத்துட்டு இது எந்த நூல்ல இருந்து வந்துச்சுன்னு கேட்பாங்க. அடுத்தது எச்சிய கிருட்டினார். கிறித்துவ கம்பர். கிறித்துவ கம்பர் அப்படின்னா யாருன்னா எச்சிய கிருட்டினார். இவர் எழுதின நூல் தான் ரச்சன்ய யாத்திரகம். இது வந்துட்டு உருவ காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது உருவக காப்பியம். ஜான் பனியன் எழுதின பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்ற நூலை மொழிபெயர்த்து தான் எழுதியிருப்பாரு எச்சிய கிருட்டினார். 5 பருவங்கள், 3766 பாடல்கள் இதில் இருக்கும். முதல் பதிப்பு வந்துட்டு 1894 மே மாசத்துல தான் இந்த நூலோட ஃபர்ஸ்ட் பதிப்பிச்சிருப்பாங்க. திருநெல்வேலியோட நற்போதகம் என்னும் ஆன்மீக மாதத்துல 13 ஆண்டுகள் தொடராக இந்த நூல் வெளியே வந்திருக்கும். இது 5 பருவங்கள் என்னன்னா ஆதி பருவம், குமார பருவம், நிதான பருவம், ஆரண்ய பருவம், ரச்சன்ய பருவம். ரச்சன்ய பருவம் வந்து 5வது பருவம். ரச்சன்ய சரித படலம் வந்துட்டு எந்த பருவத்துல இருக்குன்னா குமார பருவம். அதுதான் நம்ம ஸ்கூல் புக்கு வந்திருக்கும், ஸ்கூல் புக்ல இருந்திருக்கும். அடுத்தது போற்றி, திரு அகவல், ரச்சன்ய மனோகரம்னா இவரெல்லாம் வேறு நூல்கள் புக்ல இருக்கிறதா அப்படி எடுத்து கொடுத்துருக்கோம். அடுத்தது உமறு புலவர். இது நம்ம ஏற்கனவே பிடிச்சதுதான். சீரா புராணத்தை எழுதியவர் உமறு புலவர். சீரானா சீரத்தின் மரபு சொல்லின் திரிவு, புராணம்னா வாழ்க்கை வரலாறு. நபிகள் பெருமானின் வரலாறை கூறுவதால் இது சீரா புராணம் அப்படின்னு சொல்றாங்க. 3 காண்டங்கள், 92 படலங்கள், 5027 பாடல்கள் இந்த நூல்ல இடம்பெற்றிருக்கும்.
3 காண்டங்கள்னா விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். எழுதுனது யாருன்னா உமர் புலவர். ஆதரித்த வள்ளல் வந்துட்டு அபுல் காசிம் சீதா காதி. இவருக்கு அப்புறம் இவர் ஆதரிச்சது யாருன்னா கடிகை முத்து புலவர். இவர் வந்துட்டு எட்டயபுரத்துல அரசவை புலவரா இருந்திருப்பாரு. இவர் வந்து இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். யார் ஹிந்துவா என்னன்னு கூட கேட்பாங்க, நம்ம எதுக்கும் தயாராகிக்கணும். முதுமொழி மாலை, இந்த நூலுக்கு இன்னொரு பேர் என்னன்னா முதுமொழி மாலை. இது வந்துட்டு முடிவுக்கு முன்னாடி இறந்திருப்பாரு. அதனால சின்ன சீரா என்னும் நூலை எழுதுன யாருன்னா பனு அகமது மரைக்காயர். இந்த புக்ல சில பாடல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். தேங்க்யூ.